இப்போது எபிடியூரல் அனஸ்தீஷியா அட்மினிஸ்டர் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் அந்த பெயின் ரிலீஃப் வந்து செட் ஆயிரும் அண்ட் இட் வில் பி அ வெரி டிராஸ்டிக் ரிலீஃப் ஃப்ரம் த பெயின். அந்த கன்ட்ராக்ஷன் வந்து பெயின்ங்கிறத தாண்டி ஒரு ப்ரெஷருங்கிற மாதிரி சென்சேஷன் தான் மோஸ்ட் விமென்க்கு இருக்கும். ஒன்ஸ் அந்த போலஸ் டோஸ் போட்டதுக்கப்புறம் அனஸ்தட்டிஸ்ட் வந்து ஒரு இன்ஃபியூஷன் செட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலம் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் த ட்ரக் வந்து உடம்புக்குள்ளே போயிட்டு ஒரு கண்டினியூ பெயின் ரிலீஃப் கொடுத்துட்ருக்கோம். இந்த அனஸ்தட்டிக் எஃபெக்ட்னால சில டைம் விமென்க்கு ஒரு ட்ரௌசினஸ் இருக்கலாம், பட் தட் இஸ் டெம்பரரி. ஸோ வாட் இஸ் தி அட்வான்டேஜ் அப்படின்னா, பிகாஸ் எபிடியூரல் அனஸ்தீஷியா ஹாஸ் அ பொட்டென்ஷியல் டு ப்ரொவைட் பெயின்லெஸ் லேபர் அப்படிங்கிறதுனால இட் மோட்டிவேட்ஸ் த விமென் அண்ட் increases the chance of having a vaginal delivery. அதே மாதிரி இந்த எபிடியூரல் அனஸ்தீஷியா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், அதாவது அந்த சர்விக்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிலேருந்து அந்த 10 சென்டிமீட்டர் டைலட்டேஷன் போகிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். இதோட டியூரேஷன் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணாது. பட் அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், அதாவது சர்விக்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகி 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகி அந்த பேபி பர்த் ஆகிற வரைக்கும் இருக்கிறது அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். சம்டைம்ஸ் வந்து அந்த அனஸ்தீஷியா கேன் ஆல்சோ எஃபெக்ட் த மோட்டர் சிஸ்டம். அந்த மசில் ரிலாக்ஸேஷன் காஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் புஷ்ஷிங் இன்எஃபெக்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த செகண்ட் ஸ்டேஜ் வேணால் ப்ரொலாங் ஆகலாம். சம்டைம்ஸ் ஒரு வேக்கமோ ஃபோர்சப்ஸோ தேவைப்படலாம், பட் நாட் இன் ஆல் விமென். இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் எபிடியூரல் அனஸ்தீஷியா பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த விமென்க்கு வந்து சிசேரியன் தேவைப்படுற பட்சத்தில் இந்த எபிடியூரலையே நம்ம டாப் அப் பண்ணி அதை சிசேரியன் அனஸ்தீஷியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ்.